வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 19 வெள்ளிக்கிழமை ஜூலை 3 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வணக்கத்திற்குரிய அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறகு அரசியல் போன்ற பல்வேறு அடையாளங்களுக்கு இடம் தராமல் அனைத்து மக்கள், நாடு, அதன் நலனுக்காக சரியான ஆலோசனைகளை, சரியான வழிகாட்டுதலை அளிக்க தகுதி படைத்திருப்பதோடு மக்களின் ஏகோபித்த நன்மதிப்பையும் பெற்றவராக யாரை கூற முடியும்? அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரு மாமனிதரை இன்று தமிழகம் கொண்டிருப்பதும், தமிழக அரசு அவரை அடையாளம் கண்டு சரியாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதும் நம்பிக்கை அளிக்கும் செய்தி. அத்தகு மாமனிதர் நல்லோர் வட்டத்துடன் பயணிப்பதும் நல்லோர் வட்டத்தின் பலத்தை அதிகரிக்க செய்துள்ளது கண்கூடு. மதிப்புமிகு ஐயா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஜூலை 27 நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரம் கலாம் நினைவிடத்தில் வளர்ச்சியடைந்த வளமோங்கிய இந்தியாவின் கனவுகளை நெஞ்சிலே ஆழமாக பதித்திருந்த கலாம் அவர்களின் நினைவு தினம் ஜூலை 27. அவரது அந்த இளைஞர்களால் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கனவினை நனவாக்க அவர் இருக்கும்போதே உறுதி பூண்டு நல்லூர் வட்டம் கோடம்பாக்கம் 2020 என்று இலக்கினை வைத்து களம் இறங்கி செயல்பட்டு வந்தது. அது பற்றி தொடர்ந்து கேள்வியுற்ற கலாம் ஐயா நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களை 2009 ஆகஸ்ட் 11 அன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் அறையில் சந்தித்து அது பற்றி கேட்டறிந்தார். அதற்கடுத்த மாதம் செப்டம்பர் 15 அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியா மாநிலம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் லீடு இந்தியா அமைப்பினரிடையே வணக்கத்திற்குரிய கலாம் ஐயா ஆற்றிய தமது உரையில் நல்லூர் வட்டம் பற்றி சுமார் 30 நிமிடங்கள் விளக்கி வெகுவாக பாராட்டியதோடு நல்லூர் வட்டம் தமது கனவினை சாதிக்கும் என்ற நம்பிக்கையினை உறுதிப்பட அக்கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். By name called M.A. Balasubramaniam. Mr. Balasubramaniam, he has been running a small tea shop. See how a tea shop man for living by 2020. And Mr. Balasubramaniam named this initiative as Kodambakam 2020, in line with India 2020. To achieve this vision, he had formed a informal group called Nallur Vattam, meaning Forum for Good People. Forum for Good People. Over the period of 9 years, this initiative has grown effectively with more than 1,000 members, and they have divided their activities into 26 categories like blood donation, environment improvement, poor feeding, education, awareness for eye donation, yoga class. This organization, Nallur Vattam, does not have any president, treasurer, secretary. It's a flat organization with Mr. Balasubramaniam and another young professional Venkatesh as the leaders. They have not been collecting any money from anybody for the past 9 years. Only every Sunday at 4 p.m. shot for the past 9 years regularly and discuss their activities. Some of the interesting initiatives done by this team. Such mission is a very important mission. So I like to congratulate the team. அன்று முதல் நல்லோர் வட்டம் அவரது அந்த நம்பிக்கையினை நிறைவேற்ற உறுதி பூண்டது. அதற்கென தமிழகம் நெடுகிலும் சுற்றுப்பயணம் செய்து 2018 மார்ச் 25 அன்று சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் 1000 இளைஞர்களையும், 2019 அக்டோபர் 15 3000 இளைஞர்களையும் அப்போது அதற்காக ஒருங்கிணைத்தது. அவர் தொடர்ந்து முழங்கி வந்த அந்த 2020 ஆண்டினில் எவராலும் எதுவும் நடக்காத நிலையில் நல்லூர் வட்டம் கொரோனா காலத்திலும் தீயாக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இணைய வழியாக ஒருங்கிணைத்தது.
கலாம் ஐயாவின் பிறந்த தினமான அக்டோபர் 15, 2020 அன்று கலாம் ஆண்டு என்ற புதிய ஆண்டினை நல்லூர் வட்டம் அறிவித்தது. அது வழக்கமான ஒரு நாள்காட்டி அல்ல. அது அன்று முதல் ஆண்டுதோறும் அக்டோபர் 15 100 துறைகள் மூலம் கட்டமைக்கப்பட்ட லட்சிய சமுதாயத்தின் வளர்ச்சியினை பறைசாற்றும் முரசு. இது 2026 கலாம் ஆண்டு 6. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 கலாம் புத்தாண்டு விழாவிற்கு முன்னதாக ஜூலை 27 கலாம் ஐயாவின் நினைவு தினத்தில் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள கலாம் ஐயாவின் நினைவிடத்தில் அவரது குடும்பத்தாருடன் அதிகாலை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களும் இணைந்து கலாம் ஐயாவின் ஆன்மாவோடு இரண்டர கலந்து அவரது ஆசியினை பெறும் அந்த நாளில் அற்புத அனுபவம் அது. ஜூலை 27 அத்தகைய அனுபவத்திற்காக தமிழகம் நெடுகிலும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ராமேஸ்வரத்தை நோக்கிய பயணத்திற்கு தயாராகி வருவதாகவும் அவர்களுடன் நல்லூர் வட்டம் என்ற தீபம் தொடர்ந்து பிரகாசமாக ஒளி வீசுவதற்கு எப்போதும் எண்ணெய் ஊற்றி குச்சியினால் செயல்பாடுகள் என்ற திரியினை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா அவர்களும் அன்று கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான தகவலையும் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழக பள்ளி கல்விக்கான புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு த சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம் வாழ்த்து. மதிப்பிற்குரிய திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு தமிழக பள்ளி கல்விக்கான புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவில் உங்கள் அறிவியல் சாதனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது போலவே கல்வித்துறையிலும் உங்கள் பார்வையும் அனுபவமும் புதிய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் என்று நம்புகிறோம். இன்றைய மாணவர்கள் அறிவியல், மனிதநேயம், நெறிமுறை, உலக பார்வை ஆகிய அனைத்திலும் வளர வேண்டும். அந்த உயரிய லட்சியத்தை உங்கள் தலைமையில் இந்த புதிய பாடத்திட்ட குழு நிச்சயம் சாதிக்கும். உங்கள் பணிகள் தமிழக கல்வி வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதட்டும். அன்பும் மரியாதையும் உடன் கே. விநாயகம், த சென்னை சில்க்ஸ் ட்ரஸ்டி, யுனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன், திருமூர்த்தி ஹில்ஸ், தமிழ்நாடு. இவ்வாறு நம்பிக்கை செய்தி மூலமாக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு விநாயகம் அவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நல்லூர் வட்டம் நடத்தும் வைய தலைமைக்குள் தலைமைத்துவ முகாமிற்கு ஏன் வந்தேன்? இளைஞர்கள் கூறும் காரணம். முத்துகிருஷ்ணன், தேனி மாவட்டம். நான் லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்காக இங்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ரொம்ப அழுத்தமா. முதுகலை பொருளியல் படிச்சிருக்கேன். நான் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஐயனேரின்ற கிராமத்துல இருந்து வரேன். நிறைய பேருக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆ போட சொல்லி தரது, அம்மானு எழுத சொல்லி தரது. ஆனா அரசியல் சொல்லித்தர சிறந்த ஆசான் இல்லை இங்க தமிழகத்தை பொறுத்த வரையும். நான் ஒரு சிறந்த ஆசானை தேடி வந்திருக்கேன் அரசியல் கத்துக்க. நல்லூர் வட்டத்தில் சில 2 விதைகளோடு மட்டும் தான் நான் பயணிச்சிருக்கிறேன். அவங்களே நல்லவங்களா இருக்கும்போது இங்கே வந்திருக்குங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேங்க. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. உலக அமைதி தூதுவர் குரு மகான் ஐரோப்பா பயணம். திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம். உலக அமைதி தூதுவர் குரு மகான் ஐரோப்பா நாட்டிற்கு பயணமாவதை முன்னிட்டு ஜூலை 6 திங்கட்கிழமை வருகிறார்கள். அன்றைய தினம் மாலை 6 மணி முதல் இரவு 7:30 வரை சிட்லப்பாக்கம் ராகவேந்திரா சாலையில் அமைந்துள்ள சபரீஷ் ஹாலில் குருமகான் அவர்களுடனான சத்சங்கம் நடைபெற ஏற்பாடாகியுள்ளதாக ஓர் உலகுகள மாநில பொறுப்பாளர் கீதா தெரிவித்தார். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9941388483 மற்றும் 9884614664. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.